வணக்கம் நண்பர்களே, இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ அவங்க பொண்ணோ பையனோ இன்னொரு பையன் மூலிமா ஏதாவது வசியம் பண்ணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்காங்க. அப்படின்னா அந்த வசியத்தை மருந்தை எப்படி இடுமருந்தாக கொடுப்பாங்க, அது சாப்பாட்லேயோ குழம்புலையோ கொடுப்பாங்க. அதை எப்படி முறியடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதை நீங்களே வீட்டில் பண்ணலாம். ஒரு வாழைப்பழம், அது மஞ்சள் வாழைப்பழம் இருக்கிறது நல்லது. அப்படி வாழைப்பழம் இல்லைன்னா கொஞ்சோண்டு பனவெல்லம், ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு, எண்ணெய், எள்ளில் அரைச்சோம்ல அது நல்லெண்ணெய், அது கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா இடித்து உரலில் இடிக்கிறது நல்லது. அப்படி இல்லை உங்களால் என்ன எதில் முடியுதோ அதை நல்லா இடித்து அது கூட அவரைக்காய் இருக்கு இல்லையா, அதோடய இலையை நல்லா கொஞ்சம் கையில் நசுக்கிற சாறு வரும், ஒரு 5 சொட்டு அதில் விட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா கொஞ்சோண்டு பனவெல்லம், 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு, அது கூட எள்ளில் அரைச்ச எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டு நல்லா இடிச்சுட்டு அதில் ஒரு 5 சொட்டு சாறு அவரையோட இலையில் வர சாறை விட்டு குடிச்சிட்டு படுத்துட்டு காலையில் எழுந்தோடனே இந்த பாத்ரூம் போகல காலை கடலில் அது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா காலையில் அதை வழியில் நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கொஞ்சம் நஞ்சம் எதனா இருந்தால் கூட அதை அடிச்சுட்டு வந்துடும். ஏன்னா சுடு தண்ணி நம்ம குடிக்கிற பட்சத்தில் உடலில் எந்த கொழுப்புமே இங்கே தனியாக நிற்காது. அதுக்காக தான் சுடு தண்ணி குடிக்க சொல்லுது. சுடு தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி, அது கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி கொஞ்சம் சூப் வச்சு அதை குடிச்சிட்டேன். அதை வசியம் மருந்து கம்ப்ளீட்டாக உடம்பை விட்டு வெளில போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக இருக்கலாம். இந்த மாதிரி வசிய மருந்து இருக்குதுன்னா அது எடுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் இது ஒரு முறை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன். ஓம் பத்ரகாளி, ஓம் நம சிவாய. நன்றி.